Good morning, students. So in this class we are going to see that is 6th chapter's third portion. Okay, that is we are seeing joint stock companies, isn't it or not? So in joint stock companies we have seen in the first part we have seen the meaning, definition, characteristics, advantages and disadvantages. In the second half we have seen kinds of companies, and now we are going to see memorandum of association. That is already I have told you, நான் சொல்லியிருக்கேன், ஒரு கம்பெனி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக they have to maintain memorandum of association. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, so first one is memorandum of association. So memorandum of association அப்படிங்கிறது வந்து memorandum of association MOA is a legal document prepared in the formation and registration process of a limited liability. That is இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த பிக்சரில், இந்த ஃபார்மேட்டில் தான் memorandum of association இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து இட் வில் டிஃபைன் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் த ஷேர் ஹோல்டர்ஸ். மெமராண்டமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கம்பெனி மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டே என்ன வாட் ஆர் த ரிலேஷன்ஷிப் தே ஆர் மெயின்டைனிங், அவங்களுக்கும் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் என்ன டீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ இட் ரிவியல்ஸ் வாட் பாஸ் இட் ஹாஸ் அண்ட் வாட் ஆக்டிவிட்டீஸ் த கம்பெனி இஸ் பெர்மிட்டட் டு அண்டர்டேக். ஸோ அந்த கம்பெனி பற்றின பவர்ஸ் என்ன, அவங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் த கம்பெனி இஸ் பெர்மிட்டட் டு அண்டர்டேக், அந்த கம்பெனி என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் தட் இஸ் தே கேன் டேக் ஓவர், அண்ட் அவங்களுடைய பாஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எல்லாமே வந்து இட் வில் பி மென்ஷன்ட் இன் த memorandum of association. Any act of the company outside the scope outlined in its memorandum is said to be ultra virus and it is not binding on it. So அந்த மெமராண்டமில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு போக அந்த கம்பெனி வேறு ஏதாவது வந்து that is what to say is that is அதை மீறி ஏதாவது அந்த ஸ்கோப் மீறி வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அந்த கம்பெனி கேரி அவுட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து it is not fair, it is not lawful. Okay, so it is the constitution of the company in its relation to the outside world. Memorandum பார்த்து தான் அந்த கம்பெனி to the outside world என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். So it is a public document and any person dealing with the company is presumed to have sufficient knowledge of it. So அது ஒரு public document, அதாவது ஒரு கம்பெனி அவங்களுடைய outside dealings, பப்ளிக்கோட டீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ எனி பர்சன் டீலிங் வித் த கம்பெனி அவங்க வந்து அந்த நாலேஜ், மெமராண்டம் பற்றின நாலேஜ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் அ ப்ரைமரி டாக்குமெண்ட் ஆஃப் அ கம்பெனி. ஒரு கம்பெனிக்கு இட் இஸ் த ப்ரைமரி டாக்குமெண்ட். ஓகே, ஸோ மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் MOA அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் நத்திங் பட் த ப்ரைமரி டாக்குமெண்ட் ஆஃப் அ கம்பெனி. ஒரு கம்பெனி அப்படின்னா அவங்களுடைய அவுட்சைடு வேர்ல்டுக்கு அந்த கம்பெனியோட டீலிங்ஸ் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியில் டீல் பண்ணிகிட்ருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு அவுட்சைடர்ஸ் பப்ளிக் அவங்களுக்கு அந்த மெமராண்டம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் ஃபார் த கண்டென்ட்ஸ். ஸோ ஒரு மெமராண்டம் அப்படின்னா அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒன் பை ஒன் we will see. So first one is name class. The name class requires to state the legal and recognized name of the company. அதாவது அந்த நேம் கிளாஸில் வந்து லீகல் அண்ட் ரெக்கக்னைஸ்ட் அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. The company name is allowed to be registered if it does not bear any similarities with the name of an existing companies only. அதாவது வந்து என்ன அப்படின்னா அந்த நேம் கிளாஸில் வந்து இட் இஸ் அலவ் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு அப்படின்னா அந்த கம்பெனி வேறொரு கம்பெனி வந்து வச்சுருக்கிற நேமை இவங்க வந்து வச்சுருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இவங்க வந்து வேறு நேம் தான் வச்சுருக்கணும். இன்னொரு கம்பெனியோட நேம் வந்து இவங்க வந்து தே cannot bear. ஓகே, ஸோ நேம் கிளாஸ் அப்படிங்கிறது அதுதான் அந்த கம்பெனியோட ரெக்கக்னைஸ் நேம் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா வேறு கம்பெனி எந்த கம்பெனி வச்சுருக்கிற நேமை அவங்க வந்து இல்லை they shouldn't take it. Next one, situation class. The register office class requires to show the physical location of the register office of the company. அந்த கம்பெனி எந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, register office of the company மென்ஷன் பண்ணியிருக்கணும். It is required to keep all the company registers in this office. கம்பெனியோட ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஆஃபீஸில் தான் வச்சுருக்கணும். The register office
should be established prior to commencing business activities. அதாவது அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கமென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணி இந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இது ரெஜிஸ்ட்ரிங் எல்லாமே ரெஜிஸ்டர் கம்பெனியோட ரெஜிஸ்டர் எல்லாமே அந்த ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும். ஓகே, தட் இஸ் சிச்சுவேஷன் கிளாஸ். அதாவது சிச்சுவேஷன் கிளாஸ்னால் அந்த கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, next one is objective class. The objective class requires to summarize main objectives in the company for establishing எதுக்காக என்ன requirements for shareholders என்ன and use of என்ன எவ்வளோ financial resources யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக இந்த கம்பெனி என்ன objectiveக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து it should be mentioned. So it is required to state the ancillary objective. அந்த கம்பெனியோட objectives என்ன, that is ancillary objectivesனா those objectives that are required to facilitate அவங்களுடைய மெயின் objective அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ancillary objectives என்ன அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். The objective should be free of any provisions or declarations that contravene laws or public good. அதாவது அந்த objectives எதுவுமே வந்து பப்ளிக்கு அப்போஸாவோ இல்லை லாக்கு அப்போஸாவோ தட் இஸ் அன்லாஃபுல்லோ இருக்கக்கூடாது. அது லாஃபுல் அப்ஜெக்டிவாக இருக்கணும். அந்த அப்ஜெக்டிவ் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்ஜெக்டிவ் கிளாஸில். அது கூட என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸா சப்போர்ட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். தட் இஸ் அப்ஜெக்டிவ் கிளாஸ். Next one is liability class. The liability class requires to state the extent to which shareholders of the company are liable to the debt obligation of the company in the event of company dissolving. So liability classல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஹோல்டர்ஸ் எந்த அளவுக்கு லைபிள் டெப்ட்ஸ்க்கு அவங்க வாங்கியிருக்கிற டெப்ட்ஸ்க்கு அந்த கம்பெனியோட ஷேர்ஹோல்டர்ஸ் எந்த அளவுக்கு லைபிள் ஒன்ஸ் அந்த கம்பெனி டிசால்வ் பண்ணுறப்போ வைண்டிங் அப் அதாவது க்ளோஸ் பண்ணுறப்போ அவங்களாம் எந்த அளவுக்கு பொறுப்பெடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து இட் ஷுட் பி மென்ஷன்டா. தெர் ஆர் கம்பெனிஸ் லிமிடெட் பை ஷேர்ஸ் அன்லிமிட்டெட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லிமிடெட் பை ஷேர்ஸ் பார்த்துருக்கோம், லிமிடெட் பை குவாரண்டின்னு பார்த்துருக்கோம். 2 டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸுமே. ஸோ அது எந்த கம்பெனிஸ் என்ன டைப் ஆஃப் கம்பெனியோ அதுக்கு என்ன எவ்வளோ லைபிலிட்டியோ அதை பேஸ் பண்ணி லைபிலிட்டி கிளாஸில் இட் ஷுட் பி மென்ஷன்டா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் capital class. Capital class அப்படிங்கிறது it requires to state the company's authorized share capital எவ்வளோ எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஷேர் கேபிட்டல் that is first investment எவ்வளோ, the different categories of shares எவ்வளோ, nominal value, minimum value per share, ஒரு ஷேருக்கு எவ்வளோ வேல்யூ. It is also required to list the company's assets under this class. அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, அசட் எவ்வளோ அந்த கம்பெனி பேரில் இருக்குது, அது எல்லாமே இட் ஷுட் பி மென்ஷன்ட் இன் த கேபிட்டல். ஏன்னா அதுவும் கேபிட்டலில் தான் வரும் இல்லையா. ஸோ அதுவும் வந்துட்டு இட் ஷுட் பி மென்ஷன்ட் இன் த கேபிட்டல் கிளாஸ். Next one is association class. The association class வந்து confirms that shareholders bound by the MOA or willingly associating and forming a company. அதாவது அந்த மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனுக்கு ஒத்து போய் அந்த ஷேர்ஹோல்டர்ஸ் எல்லாருமே வில்லிங்காக தான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா அண்ட் ஃபார்மிங் அ கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து இட் ஷுட் பி மென்ஷன்ட் இன் த அசோசியேஷன் கிளாஸா. It is required 7 members to sign an MOA. For a public companyக்கு ஒரு 7 members MOA that is Memorandum of Associationல sign பண்ணியிருக்கணும். And not less than 2 people. Private companyயாக இருந்தால் 2 people, not less than 2 people அதில் வந்து they should be signed. சைனிங் வந்து எல்லாமே வந்து அதுக்கு தனியாக வந்து அந்த சைன் பண்ணுறப்போ இட் ஷுட் பி டன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரு விட்னஸ் இருக்கணும். ஹூ மஸ்ட் ஆல்சோ அப்பண்ட் ஹிஸ் சிக்னேச்சர். அது இவங்க 2 பேருமே சைன் பண்ணணும். தட் இஸ் அந்த மெம்பர்ஸும் சைன் பண்ணணும். அவங்களுக்கு முன்னாடி ஒரு விட்னஸும் இருக்கணும் சைன் பண்ணுறக்கு. அவங்க வந்து அவங்களுடைய சிக்னேச்சரும் அதில் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாம் பண்ணியிருந்தால் தான் தட் இஸ் அந்த மெமராண்டம் வந்து இட் இஸ் அப்ளிகபிள். ஸோ அசோசியேஷன் கிளாஸில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் அசோசியேட் ஆகி வில்லிங்காக எவ்வளோ மெம்பர்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ அசோசியேட் ஆகி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் 7 மெம்பர்ஸ் சைன் பண்ணணும். ப்ரைவேட்டாக இருந்தால் 2 மெம்பர்ஸ். யார் பண்ணாலும் அதில் ஒரு விட்னஸ் வந்து சைன் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ தட் இஸ் அசோசியேஷன் கிளாஸா. ஸோ மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கம்பெனி டு த அவுட்சைடர்ஸ் என்ன டீலிங் அப்படிங்கிறத மென்ஷன் ஆகிருக்கும். அதில் என்னென்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம். நேம் கிளாஸ், சிச்சுவேஷன் கிளாஸ், அண்ட் ஆல்சோ வி ஹேவ் சீன் ஆப்ஜெக்டிவ் கிளாஸ் பார்த்தோம், அசோசியேஷன் கிளாஸ். இது எல்லாமே ஓகே, இது எல்லாமே வந்து இட் ஷுட் பி கேபிட்டல் கிளாஸ், லைபிலிட்டி கிளாஸ் எல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே ஒன்னொன்றையும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதுதான் கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் ஃபார் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்.
ஸோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா the ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் AOA இது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ் a document that contains the purpose of the company கம்பெனியோட பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க as well as the duties and responsibilities of the மெம்பர்ஸோட டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறதும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஓகே ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் which needs to be filed with the register of companies ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் இது ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட கம்பல்சரி என்ன பண்ணியிருந்திருக்கணும் ஃபைல் பண்ணியிருந்திருக்கணும் there are the bylaws of a company that defines the mode and manner in which the company's business is to be carried on இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா லா அதாவது பை லாஸாக இருக்கும் அதாவது கம்பெனி என்ன டிஃபைன் ஆகும் அப்படின்னா கம்பெனி என்ன மோடில் என்ன மேனரில் அந்த கம்பெனி அந்த பிஸ்னஸை கேரி அவுட் பண்ண போகிறாங்க அவங்க எடுத்திருக்கிற பிஸ்னஸை அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த கம்பெனிஸ் ஆக்ட் டேபிள் A prescribes model for the articles of the companies actல டேபிள் ஏல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் எப்படியெல்லாம் வந்துட்டு தட் இஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாடல் இருக்கும் ஓகே ஸோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறது அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அந்த கம்பெனிஸில் அதனுடைய டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அது எல்லாமே என்ன மோட் ஆஃப் பிஸ்னஸ் மேனர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும் டேபிள் ஏ அப்படிங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்டர்னல் அதாவது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னாவே இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி நம்ம மெமராண்டம் பார்த்தது கம்பெனி வித் அவுட் சைடர்ஸ் பார்த்தோம் அதாவது பப்ளிக் அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் அப்படின்னாவே வந்து இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் பற்றின ஒரு டாக்குமெண்ட்டாக ஸோ a company which does not have a separate AOA may adopt table A தனியாக ஒரு AOA ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இல்லை அப்படிங்கிற கம்பெனி வந்து அவங்க வந்து டேபிள் A அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் ஃபார் த கண்டென்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் that is first one amount of shares capital value and type of shares அது எவ்வளோ ஷேர்ஸ் ஒருத்தருக்கும் எவ்வளோ வேல்யூ என்ன டைப்ஸ் ஆஃப் என்னென்ன டைப் ஆஃப் ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கணும் நெக்ஸ்ட் ரைட்ஸ் அண்ட் ஆஃப் ஈச் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன ரிகார்டிங் ஓட்டிங் ரைட் டிவிடெண்ட் ரைட் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எந்த அளவுக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து இட் ஷுட் பி மென்ஷன்ட் இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்புறம் ரூல்ஸ் ரிகார்டிங் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா பாண்ட்ஸ் ஓகே ஸோ ரூல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஷேர்ஸு டிபெஞ்சர்ஸ் இதனுடைய என்னென்ன ரூல்ஸ் எப்படி இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தது ப்ரொசீஜரும் மென்ஷன் பண்ணியிருக்கணும் ரெகுலேஷன்ஸ் கால்ஸ் ஆன் ஷேர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஷேரில் வந்துட்டு ஏதாவது வந்து கால் ஃபார் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்துட்டு என்னது இட் ஷுட் பி மென்ஷன்டா நெக்ஸ்ட் மேனர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா சில ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு ஸோ அது எந்த மேனரில் அந்த ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படிங்கிறதும் மென்ஷன் ஆகிருக்கணும் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் பாரோயிங் பவர் ஆஃப் த கம்பெனியோட எந்த அளவுக்கு ஒரு கம்பெனி வந்து பாரோ பண்ணலாம் வெளியிலேருந்து அதெல்லாம் பார்க்கணும் அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் ரூல்ஸ் ரிகார்டிங் த அப்பாயின்மெண்ட் ரெமுனரேஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் டைரக்டர்ஸ் அதாவது என்னென்ன ரூல்ஸ் அந்த மெம்பர்ஸ் டைரக்டர்ஸினுடைய அப்பாயின்மெண்ட் எப்படி அவங்களை அப்பாயிண்ட் பண்ணணும் எப்படி வந்து அவங்களுக்கு ரெமுனரேஷன் எந்த மாதிரியாக அவங்களுக்கு சேலரிஸ் கொடுக்கணும் ரிமூவல் ஆஃப் டைரக்டர்ஸ் ஏதோ ஒரு டைரக்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் அது எந்த ஆஸ்பெக்டில் நடக்கணும் அது எல்லாமே வந்து இட் ஷுட் பி மென்ஷன்ட் இன் த ஆர்டிகல்ஸ் ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் ப்ராக்ஸி குவாரம் மீட்டிங் அதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜரில் வந்து மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணணும் குவாரம்ஸ்னால் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி தட் இஸ் கண்டிப்பாக கம்பெனிஸ் அப்படின்னா அவங்க பெரிய லெவலில் பண்ணுறாங்க அப்போ வந்து தட் இஸ் 3 months ஒன்ஸ் ஆர் அவங்களுடைய இதை பொறுத்து ஆனுவல் மீட்டிங் அந்த மாதிரி நிறைய மீட்டிங் நடக்கும் ஸோ அதில் என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்புறம் ப்ரொசீஜர் கன்சர்னிங் கீப்பிங் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஆடிட்ஸாக கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் ஆடிட்டிங் இதெல்லாம் நடக்கும் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் எந்த ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சீல் ஆஃப் த கம்பெனி கண்டிப்பாக நம்ம பார்த்தோம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு கம்பெனியோட சீல் அப்படிங்கிறது ஸோ சீல் ஆஃப் த கம்பெனியும் என்னது இட் ஷுட் பி மென்ஷன்டா ப்ரொசீஜர் ரிகார்டிங் த வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனி வந்து எப்படி வைண்ட் அப் பண்ணணும் வைண்டிங் அப் ப்ரொசீஜர் என்ன நாளைக்கு இந்த கம்பெனி டிசால்வ் பண்ணுறோம் வைண்ட் அப் பண்ணுறோன்னா எந்த ப்ரொசீஜரில் எந்த பேசிஸில் வைண்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து இட் ஷுட் பி மென்ஷன்டா ஸோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் AOA அப்படின்னாவே இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் பொறுத்து இன்டர்னலில் அவங்களுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்ன எப்படி ஒரு கம்பெனி ரன் பண்ணணும் அவங்களுடைய ஷேர்ஸ் என்ன அந்த டிவிடெண்ட்ஸ் பவர்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ் என்ன அந்த என்ன எப்படி மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் ஆடிட்டிங் எப்படி பண்ணணும் ஒன்ஸ் வைண்டிங் அப்னா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அடுத்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸ்
ஸோ ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது according to section 236 of the Companies Act, any document inviting the public to buy shares or debentures comes under the definition of prospectus. Prospectus அப்படிங்கிறது ஒரு advertisement மாதிரி அவுட்சைடர்ஸ்க்கு. ஓகே, பப்ளிக் வந்து இன்வைட் பண்ணுறது ப்ராஸ்பெக்டஸ் மூலிமா தான் ஒரு வெளியில் இருக்கிற பப்ளிக்கை வந்து அவங்க கம்பெனியோட ஷேர் டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு இன்வைட் பண்ணுறது. இட் ஆல்சோ அப்ளைஸ் டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இன்வைட்டிங் டெபாசிட். இது வந்து என்னன்னு சொல்லலாம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அவங்களுடைய ஷேர்ஸை வாங்குறதுக்கு பப்ளிக்கை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் தான் ப்ராஸ்பெக்டஸ். ஓகே, now we'll see on the contents of prospectus. A prospectus அப்படிங்கிறது is the only window through which a prospective investor can look into the soundness of company's venture. அதாவது அது ஒரு விண்டோ மாதிரி, வெளியில் இருக்கிறவங்க வந்து கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு வெளியில் இருக்கிற அவுட்சைடர்ஸ் இன்வெஸ்டர் வந்து கம்பெனியோட வெஞ்சர் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்க முடியும். ஏன்னா அது ப்ராஸ்பெக்டஸ் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ப்ராஸ்பெக்டஸ் கண்டைன்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். கம்பெனியோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த சிக்னேட்டரி. மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க, அவங்க நேம், அட்ரஸ், அந்த எவ்வளோ ஷேர்ஸ் ஒருத்தரும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் இருக்கணும், ப்ராஸ்பெக்டஸில் இருக்கணும். அடுத்தது நேம் அண்ட் அட்ரஸ் அண்ட் ஆக்குபேஷன் ஆஃப் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டரோட ஆக்குபேஷன் என்ன, அவங்களுடைய நேம், அட்ரஸ், அது எல்லாமே வந்து இட் ஷுட் பி மென்ஷன்ட் இன் த ப்ராஸ்பெக்டஸ். அடுத்தது த நம்பர் அண்ட் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூட். எவ்வளோ ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ நம்பர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன், ஒரு ஷேர் ஹோல்டரோட டிரெக்டர்ஸோட குவாலிஃபிகேஷன் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ், அந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, என்ன ஸ்டெப்ஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இட் ஷுட் பி மென்ஷன்டா. Next one is the number, description and the document of shares or debentures which within the 2 preceding years have been agreed to issued other than cash. அதாவது எவ்வளோ நம்பர், டிஸ்கிரிப்ஷன், அதாவது டாக்குமெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஒரு டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ வந்து அவங்க இது கொடுத்துருக்காங்க வித் விச் ப்ரெசீடிங், அந்த கம்பெனி ஆரம்பித்து 2 வருஷத்தில் விச் ஹவ் பீன் அக்ரி டு இஷ்யூ. கேஷை தவிர எவ்வளோ ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து இட் ஷுட் பி மென்ஷன்டா. நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த வெண்டர்ஸ் of any property acquired by the company and the amount paid or to be paid. அதாவது வெளியில் யார்ட்டையாவது ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி வாங்கியிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, இல்லை எவ்வளோ பே பண்ண வேண்டி இருக்குது, அவங்களுடைய நேம் என்ன, அட்ரஸ் என்ன, அதுவும் அந்த ப்ராஸ்பெக்டஸில் இட் ஷுட் பி மென்ஷன்ட். நெக்ஸ்ட் பர்டிகுலர்ஸ் அபவுட் த டிரெக்டர்ஸ், செக்ரட்டரிஸ் அண்ட் த ட்ரெஷரர்ஸ் அண்ட் their remuneration. அதாவது கண்டிப்பாக ஒரு பெரிய, நம்ம பார்த்தோம் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனினாவே அது வந்து இட் வில் பி a big company, பெரிய லெவலில் பண்ணுறது. ஸோ they have to mention about the directors யார் யார், and also செக்ரட்டரிஸ், ட்ரெஷரி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க, சேலரிஸ், அந்த மாதிரியான இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். த அமௌண்ட் ஃபார் த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஷேர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்குள்ளே அந்த ஷேர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கிறதும் வந்துட்டு இட் ஷுட் பி மென்ஷன்ட். இஃப் த கம்பெனி கேரிங் ஆன் பிஸ்னஸ், த லென்த் ஆஃப் டைம் ஆஃப் சச், அந்த கம்பெனி பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிறாங்கன்னா லென்த் ஆஃப் டைம், எவ்வளோ டைம் பீரியட் வரைக்கும் அந்த பிஸ்னஸை ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு இட் ஷுட் பி மென்ஷன்ட் இன் த ப்ராஸ்பெக்டஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி எஸ்டிமேட்டட் அமௌண்ட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா எவ்வளோ செலவுகள் இந்த கம்பெனிக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ப்ரிலிமினரியாக முதல்ல வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இந்த கம்பெனிக்காக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அமௌண்ட்டையும் வந்து அதில் வந்து எஸ்டிமேட்டட் அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கிறதையும் இட் ஷுட் பி மென்ஷன்ட். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஆடிட்டர்ஸ், பேங்கர்ஸ் அண்ட் சொலிசிட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. கம்பெனிக்கு ரிலேட்டடான ஆடிட்டர்ஸ் யார் யார், பேங்கர்ஸ் அண்ட் ஆல்சோ சொலிசிட்டர்ஸ், இவங்களுடைய இது எல்லாமே வந்து இட் ஷுட் பி மென்ஷன்டா. அவங்களுடைய நேம் என்ன, ஆடிட்டர்ஸோட நேம், அட்ரஸ், பேங்கர்ஸோட நேம், அட்ரஸ், அது மாதிரி எல்லாமே இட் ஷுட் பி மென்ஷன்டா. நெக்ஸ்ட் டைம் அண்ட் பிளேஸ் வேர் காப்பீஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்ஸ். இது வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸில் பார்ப்பீங்க இல்லையா, அக்கௌண்ட்ஸில் படிப்பீங்க. தட் இஸ் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அந்த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் மே பி இன்ஸ்பெக்டட். எந்த டைம் எந்த பிளேஸில் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அசட்ஸ் எவ்வளோ, லைபிலிட்டிஸ் எவ்வளோ, அது எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸில் படிக்கிறப்ப தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு கம்பெனினா கண்டிப்பாக பேலன்ஸ் ஷீட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த டைம், பிளேஸ், எப்போ வந்து அந்த காப்பீஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதில் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற காலம் இருக்கும், எவ்வளோ வரவு செலவு அது, அண்ட் ஆல்சோ ஆடிட்டரோட ரிப்போர்ட், இதெல்லாம் எப்போ இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க, எந்த பிளேஸில் அப்படிங்கிறதையும் இட் ஷுட் பி மென்ஷன்ட் இன் த ப்ராஸ்பெக்டஸ். அடுத்தது த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஸோ சப்மிட்டட். இந்த மாதிரி எல்லாம் ஃபைனல் பண்ணி அந்த ஆடிட்டர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டீல் வித் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ ஒவ்வொரு வருஷம் 5 ஃபினான்ஷியல் இயர்ஸ் இமீடியட்லி அதை ஸ்டார்ட் பண்ணி இமீடியட்டாக 5 ஃபினான்ஷியல் இயர்ஸில்
வாட் இஸ் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இஷ்யூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுற அந்த இதில் எவ்வளோ ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க, எவ்வளோ லாஸ் அந்த கம்பெனி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அதில் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், இஃப் எனி ப்ராஃபிட் or reserve has been capitalized, the particulars of such capitalization will be stated. ப்ராஃபிட்டோ இல்லை ஏதோ ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, கேபிட்டலைஸ்ட் அப்படின்னா அவங்க வந்து சேர்த்து வச்சுருக்காங்க ஒரு அமௌண்ட்டோ, இந்த கம்பெனி சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் வந்துட்டு அந்த ப்ராஸ்பெக்டஸில் it should be stated. Okay, clear? So in this class we have seen very important questions. All the 3 questions are very important. Okay, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி அப்படின்னா அவங்க மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் மெயின்டைன் பண்ணணும். அதில் நம்ம என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் அவுட் சைடர்ஸோடு இருக்கிற டீலிங் பற்றினது. அடுத்தது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்னல் மேனேஜ்மெண்ட், கம்பெனிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள். அடுத்து ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கம்பெனிக்கும் உண்டான ஒரு, அவுட் சைட் பப்ளிக்கும் கம்பெனிக்கும் உண்டான ஒரு டாக்குமெண்ட். ஓகே, ஸோ இது 3மே வந்துட்டு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே.